தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே திருச்சபை மறைசாட்சியான புனித கொன்சாலோ கார்சியா என்பவருடைய நினைவை கொண்டாடுகிறது. இவர் இந்தியாவில் பிறந்த முதல் புனிதர். மும்பைக்கு அருகில் இருக்கக்கூடிய பசாய் என்கின்ற நகரில் பிறந்தவர். ஒரு போர்த்துகீசிய தந்தைக்கும் இந்திய தாய்க்கும் பிறந்தவர். இயேசு சபையிடம் 8 ஆண்டுகள் அவர் பயின்று 15வது வயதிலே மறைப்பணி செய்ய ஜப்பானுக்கு சென்றார். அந்த ஜப்பானிய சர்வாதிகாரியால் ஆட்சி விரோத செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு 26 பேர் சிறை வைக்கப்பட்டார்கள். அதில் இவரை சிலுவையில் அறையக்கூடிய ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. ஒரு இடத்திலே பல சிலுவைகள் வைக்கப்பட்டிருந்தன. முதலில் அங்கிருந்த ஒரு சிலுவையின் அருகில் சென்று, இது எனக்கான சிலுவையா என்று கேட்டார். அது இல்லை என்று சொன்னார்கள். வேறு சிலுவையிடம் அவரை கூட்டிச் சென்றார்கள். தனக்கான சிலுவையை அடைந்ததும் அதன் முன்பாக முழந்தாள் படியிட்டு அதனை தழுவினார். சிலுவையில் சாகும் வரை இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே இவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. நற்செய்தி பணிக்காக எவ்வித துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள இவர் தயாராக இருந்தார். நற்செய்தி பணிக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து, நற்செய்தி அறிவிக்க வேண்டியது நமது கடமை என்பதை நாம் மறந்திருக்கிறோம். நாம் வாழ்வால் அதை வலிமையாக அறிவிக்க தவறியிருக்கிறோம். இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவர் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய மெய் தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரை இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் ஆற்றலானவரே, சிலுவையின் மறையுண்மை வழியாக மறை சாட்சியத்தின் வெற்றியினை புனித கொன்சாலோ கார்சியாவை அணி செய்தீரே. அவரது பரிந்துரையால் எங்கள் இறப்பு வரை நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவாக்கியங்கள் 1 முதல் 8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்று இருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல் நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள்.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 வசனங்கள் 14 முதல் 29 வரை. இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பளித்து வந்தான். அவர் சொல்வதை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்று யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 1963 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய தலைநகரான வாஷிங்டனிலே அபிரகாம் லிங்கனுடைய நினைவு மண்டபத்திற்கு முன்பாக 36 வயது நிரம்பிய இளம் கிறிஸ்துவ போதகர் மார்ட்டின் லூத்தர் இவ்வாறு முழங்கினார். எனக்கு ஒரு கனவு உண்டு. எல்லா மனிதரும் சமம் என்று இந்த நாடு சொல்லும் உறுதி பிரமாணம் உண்மையாகும் என்று எனக்கு கனவு உண்டு. எனக்கு ஒரு கனவு உண்டு.
எனது 4 பிள்ளைகளும் வாழப்போகும் இந்த நாட்டில் அவர்களது தோல் நிறத்தை வைத்து அல்ல, அவர்களது குணத்தையும் அறிவு திறனையும் வைத்து அவர்கள் மதிக்கப்படுவார்கள் என்கின்ற கனவு எனக்கு உண்டு என்றார். அமெரிக்காவிலே வெள்ளை இனத்தவருக்கு எதிராக மேற்கொண்ட சம உரிமை போராட்டத்தில் காந்தியைப் போல மார்ட்டின் லூத்தர் கிங் அகிம்சை வழிகளையே கடைபிடித்தார். இறைவாக்கினராக வாழ்வது எளிதல்ல என்பதையும் எடுத்துக்கொண்ட லட்சியத்திற்காக உயிர் தியாகம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் மார்ட்டின் உணர்ந்திருந்தார். அவர் சொல்வார், ஒரு கொள்கைக்காக இறக்க துணியாதவன் வாழவே தகுதியற்றவன். தனது 39வது வயதில் 1968 மார்ட்டின் லூத்தர் கிங் சுட்டுக் கொல்லப்பட்டார். நமது இந்திய திருநாட்டிலும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே பழங்குடியினர் தங்கள் நிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழந்து தவித்த போது அவர்களது உரிமைகளை மீண்டும் பெற்றுத்தர குரல் கொடுத்து போராடிய அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் ஓர் இறைவாக்கினரை போலவே வாழ்ந்து 2021 இறையடி சேர்ந்தது நமக்கு தெரியும். பணமும் பலமும் மிகுந்தவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இறைவாக்கினராக, ஒடுக்கப்பட்டோரின் பிரதிநிதியாக தந்தை அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இந்த உலகத்திலிருந்து விடை பெற்று கொண்டார். அன்புக்குரியவர்களே, அதிகாரம் என்கின்ற போதையில் மூழ்கியிருக்கும் தலைவர்கள் செய்வது தவறு என்று சுட்டி காட்டுகின்ற இறைவாக்கினுடைய குரல்கள் நெரிக்கப்பட்டு உண்மைகள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றன. இன்றைக்கு நாம் இவர்களில் ஒரு முன்னோடியாக விளங்குகிற புனித திருமுழுக்கு யோவானை பற்றி வாசிக்க கேட்டோம். திருமுழுக்கு யோவான் உண்மையை சொல்பவராகவும் அதற்கு விலையாக தன் உயிரை தருபவராகவும் இருந்தார். உண்மையான மறைசாட்சியுடைய பண்புகள் என்ன? 3. 1. மறைசாட்சிகள் தாங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்காக மட்டுமல்ல, அதை பகிரங்கமாக வெளிப்படுத்தியதற்காகவும் கொலை செய்யப்பட்டார்கள். திருமுழுக்கு யோவான் அமைதியாக இருக்கவில்லை, அடங்கி போகவில்லை. தன்னை சுற்றி நடப்பவற்றை கண்டு வேடிக்கை பார்க்கவில்லை. தவறுகளை சுட்டி காட்டினார். தவறு செய்வோரை தட்டி கேட்டார். அதற்காக அவர் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார். 2. மறைசாட்சியர் மலிவான புகழுக்கு என்றும் மயங்குவதில்லை. மக்களை திருப்திப்படுத்த அறிக்கைகளை எல்லாம் வெளியிடுவதில்லை. மாறாக அடக்குமுறை கலாச்சாரத்திற்கு எதிராக, அநீதியான அதிகாரத்திற்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்க தயங்கவில்லை. திருமுழுக்கு யோவான் ஒழுக்கக்கேடான அரசு சக்திகளுக்கு முன் அசையாமல் இருந்தார். எனவே அவர் கொலை செய்யப்பட்டார். 3. மறைசாட்சியர் தங்கள் இன்னுயிரை கொடுக்க தயாராக இருந்தனர். வாழ்வின் போராட்டங்கள், இடர்கள், எதிர்ப்புகள் ஆகியவற்றிலிருந்து அவர்கள் தப்பி ஓட ஒருபோதும் விரும்பியதில்லை. மாறாக அவர்கள் தங்கள் கொண்டிருந்த நம்பிக்கைக்காக இறக்க எப்போதும் தயாராக இருந்தார்கள். திருமுழுக்கு யோவான் அபாயங்கள் என்ற கயிற்றில் ஆபத்தான முறையில் நடக்க துணிந்தார். குரல் இல்லாதோருக்கு குரலாக, ஒடுக்கப்பட்டோருக்கு ஓங்கிய குரலாக இருந்தார். தன்னை சுற்றி நிகழ்கிற அநீதிகள், அவலங்கள் அனைத்தையும் கண்டபின் இறைவாக்கினர்களால் அமைதியாக இருக்க இயலாது. எரேமியா இறைவாக்கினர் சொல்வார், உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. ஒரு ஆங்கிலத்திலே ஒரு கூற்று உண்டு, பற்றி எரியும் மனிதரால் பல்லக்கில் அமர்ந்திருக்க முடியாது. ஆக இறைவாக்கினர்களுக்குரிய துணிச்சல் நமக்கு வேண்டும். அது திருமுழுக்கு யோவானாக இருந்தாலும் சரி, இன்று நாம் நினைவு கூறுகிற கொன்சாலோ கார்சியாவாக இருந்தாலும் சரி, இறைவாக்கினரை போல நாமும் உண்மையை எடுத்துச் சொல்லவும் அதற்காக உயிரை தரவும் முன்வர வேண்டும். போற்றுவார் போற்றட்டும், புழுதுவார் தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து சொல்வேன். ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் சொன்னால் எடுத்துச் சொல்வேன், எவர் வரினும் நில்லேன் என்கின்ற இறைவாக்கினருக்குரிய துணிச்சலோடு நாம் வாழ்வோம். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பார். புண்படும்
உமது மனதின் துயர் தணிப்பாய் இமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார் அன்பின் பலியா ஈர்ப்பார். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய உங்களது ஆனந்தி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கொன்சாலோ கார்சியாவின் மதிப்புமிக்க மறைசாட்சியத்தின் நினைவு கொண்டாட்டத்தில் இத்திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைத்துள்ள காணிக்கைகளையும் எங்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் உம்மடியார்களாகிய நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக நாங்கள் தூய்மை பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளை விவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவருடைய அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்திடமிது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள், குறிப்பாக புனித கார்சியோ ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் மீட்பர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு நம் தேவைகளுக்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உண்மை எடுத்துரைப்பதே எனது பணி என்று சொல்லி அதற்காக தன் உயிரையும் தந்தவர். இவரை உணவாக உண்ண இன்று அடைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மானால் அமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத் திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கொன்சாலோ கார்சியாவின் எடுத்துக்காட்டால் திருமகனின் அன்பு பாடுகளை பற்றின அடையாளங்களை எங்கள் இதயங்களில் தாங்கிக் கொண்டு நீடிய அமைதியின் கனியை என்றும் சுவைப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.